பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிக்குமா? எத்தனை பேர் திட்ட போறீங்கன்னா எனக்கு இது தெரியல. பட் எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சுடா. அதனால இந்த ஸ்கிரிப்ட எடுத்துட்டேன். ஸோ பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்ட தான் காட்டுறாங்க. ஒரு பெர்சன் உட்காந்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ஒரு பெர்சனுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவரோட மடியில தான் அப்படியே படுத்திருக்கும். "குட்டிம்மா இந்த ஒரு வாய சாப்பிடேன்." "போதும் நான் நீ இப்படி இது ஒரு வாய் ஒரு வாய்ன்னு சொல்லிட்டு 3 தோசை ஊட்டிட்ட. இதுக்கு மேல எனக்கு இடம் இல்ல போ. இத பாரு வளர வேண்டிய புள்ள. இப்படிலாம் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? ஆ அப்புறம் தயங் வந்து என்கிட்ட தானே கேட்பான். என்ன அவன் கெடுக்குறான். அவன பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. அவன நான் பார்த்துக்கிறேன்." ம். ஏன்னா நீயும் தான் வேர்ல்டு டூரு அது இதுன்னு போற. ஆனா ஃப்ரீ டைம்ல வீட்ல தானே இருக்க. இவன் ஏன்னா வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான். எப்போ பாரு ஏதாவது ஒரு ஷோன்னு ஓடிடுறான். இவனை வச்சுட்டு ஐயோ! என்னால முடியல. ம். அதுவும் அவன் சும்மா இருந்தாலும், இந்த பொண்ணுங்க சும்மாவே இருக்காது போல. எப்போ பார்த்தாலும் அதுவும் அவன் ஸ்டாஃப் கூட ஆட்டம் போட்டான் பாரு. அவன் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும் உனக்கு வச்சுக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்க. இப்போ ஜிமினா தான் "அ மச்சான் இந்தா வந்துருச்சுல பல்லி. வாடா வா. ம். என்ன மச்சான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல? ஆ இல்ல. தூங்கிக்கிட்டு இருக்கோம். கேட்குற கேள்விய பாரு. இப்ப என்னடா வேணும்? மச்சான் எனக்கு வேற பசிக்குது. ஏன்டா எப்புட்றா கரெக்ட்டா நாங்க ஏதாவது சமைச்சு சாப்பிடும்போது உனக்கு மூக்கு வேர்த்துருமா? சாப்பிடும்போது கரெக்ட்டா வர? ம். ஆ அத விடு மச்சான். ஏன் மச்சான், நீ எவ்ளோ பெரிய ஐடலு, எவ்ளோ பெரிய சிங்கரு, உன் வாய்ஸ்க்கு எவ்ளோ ஆர்மிஸ் ஃபேன்ஸா இருக்காங்க தெரியுமா? இப்ப எதுக்கு நீ இந்த கதைய சொல்ற? இல்ல மாப்ள, அ உனக்கு இருக்கிற வசதிக்கு மெய்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குற? ஆ இப்ப தான் கான்சர்ட்லாம் போயிட்டு வந்திருக்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? டேய், இந்த ஜங்குக் ஒரு ஐடல், சிங்கர் எல்லாமே வெளி உலகத்துக்கு தான். ஆனா, இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, நான் ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். என் தங்கச்சியோட அண்ணன். அதுதான் எனக்கு நான் வாங்குற அவார்ட்ஸுக்கும், கைத்தட்டல விட அதுதான் எனக்கு முக்கியம். ஐயோ! தெரியாம கேட்டேனே! பாசமலருங்க 2 பேரும் ஆரம்பிச்சுருவாய்ங்க. அ டாபிக்க மாத்துவோம். தங்கச்சி அ அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? ஆ அது ஏதோ போதுண்ணே. நீ வேற. ஏம்மா இவ்ளோ சலிப்பா சொல்ற? என்ன, நீ, அண்ணன், சுகா அண்ணன், ஜின் அண்ணன், ஆரம் அண்ணன் எல்லாருமே ஆ ஹோபி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருக்கோம்? அ கான்சர்ட்டுக்கு போனோமா, ஃபர்ஸ்ட் கான்சர்ட்ட முடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கீங்கல்ல. இந்த கரடி பையன் மட்டும் ஏண்ணே இப்படி இருக்கான்? என்னாச்சு? அ சோஷியல் மீடியால எல்லாமே வரும். நீ ஏதோ பார்க்காத மாதிரி உன் ஃப்ரெண்ட காப்பாத்த நடிக்காத. அவன் பண்ணுறதெல்லாம் ஓவரா இருக்குண்ணே. சும்மா சும்மா ஃபேஷன் ஷோன்னு போகிறான். அவன் போகிறது கூட பிரச்சனை இல்லை. அவனை சுற்றி எப்போ பாரு பொண்ணுங்க இருக்கு. ஐயோ! அதுங்க ஒட்டிட்டு நிற்கிறதும், உரசுறதும் என்னால் பார்க்க முடியல. ஆஹா! இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாண்ணே. ஏண்ணே இவனுக்கு மட்டும் இப்படிலாம் பண்றாய்ங்க? அம்மா அது அழகா இருந்தா அப்படிதாம்மா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது அவனோட ப்ரொஃபஷன் தானே. என்ன சரி அவன் ஃபேஷன் ஷோ போறான்னா, ஃபோட்டோ ஷூட்ட முடிச்சுட்டு வர வேண்டியது தானே. அது என்ன ஸ்டாஃப் தோள்ல கை போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கான். அவனுக்கு என்னை பத்தி எப்படி தெரியுது? ம் சரி, சரி, சரி. கவலைப்படாத. அவன் வரட்டும். அவனுக்கு இருக்கு. ஆ இன்னைக்கு நீ தானே பஞ்சாயத்து பண்ணணும். என்னது இது? குள்ள கத்திரிக்கா நம்மள போய் அண்ணன்னு கூப்பிட்றா. இத்தனை கதையில அவ கூப்பிடல. சரி இப்போது கூப்பிட்றாளே அது வரைக்கும் சந்தோஷம். அப்படின்ற மாரி ஜெமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ? ஆ சொல்லு மச்சான் என்ன விஷயம்? ஆ என்ன? எப்போடா? இதோ கொஞ்சம் முன்னாடி. நீ நியூஸ் பார்க்கல? இல்லையே. நீ எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன்? ஜங்குக் வீட்ல தான் இருக்கேன். இப்போ எப்படி சொல்றது? டேய் தங்கச்சிக்கு மட்டும் தெரியாம பார்த்துக்கோங்கடா.
அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். சரி, சரி. நாங்க பார்த்துக்குறோம். நீ ஃபோன வை. என்னாச்சுடா? ஜமுக்கா, ஒரு நிமிஷம் நீ வெளிய வா. என்னடா தங்கச்சி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்ல. டேய் ஒரு நிமிஷம். அ என்னாச்சுண்ணா? அ இல்லடா. அது நெக்ஸ்ட் கான்சர்ட்டுக்கு லொக்கேஷன் மாறிடுச்சாம். அதான் அத பத்தி பேசுறதுக்கு அது இங்கேயே பேசலாம்ல? இல்லடா, கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறோம். சிக்னல் கிடைக்கல அதான். அ சிக்னல் கிடைக்கலையா? சரிண்ணா, போயிட்டு வா. நான் சாப்பிட்றேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்ணும். சரிண்ணா, நீ போ. டேய் என்னாச்சு? டேய் கொஞ்சம் தள்ளி வா. என்னாச்சு? என்னடா தயாங் அந்த ஃபேஷன் வீக் போனான்ல? ஆமா போனான். அதுக்கு என்ன? இல்லடா, அவன் போன இடத்துல அ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். என்ன? இல்ல நீ பதறாத. அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஜஸ்ட்டு பின்னாடி வந்த காரு லைட்டா அவன் கார்ல மோதிருக்கு. இப்பதான் ஹோபி சொன்னான். ஹோபிக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம கூட தானே இருந்தான். இல்லடா, நியூஸ்ல போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதான் கால் பண்ணியிருந்தான். அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஏதோ சொல்ல வேணான்னு சொன்னான். எப்புட்றா? ஆமா, அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஜாரா தான். அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ சடனாக கைப்பட்டு சேனல் மாறி இருக்கோம். சேனல் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்க்க டிவியில் கரெக்டாக நியூஸ் சேனலில் தான் அந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. அவள் பார்க்குறதுக்கு முன்னாடி டிவி சவுண்ட் கேட்டோன்னே ஜிமின்னு ஜங்குக்கும் வந்துட்டு டிவி மறைக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அண்ணா தள்ளுண்ணே, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தயாங் பேரை போட்டிருக்காங்க. நான் என்னென்னு பார்க்கணும், தள்ளு. தங்கச்சிம்மா அதெல்லாம் இருக்காது. ஒரு வேளை மச்சான் ஃபேஷன் வீக் போனால அதை பற்றி நான் அப்டேட்டாக இருக்கும்டா. சரி அதாண்ணா, சரி விடு, நான் தயாங்கோட ஃபோட்டோ பார்க்கணும், தள்ளுண்ணே. தங்கச்சிம்மா வேணாம்மா, தள்ளுன்னு சொன்னேன். எதுக்கு இப்போ டிவி முன்னாடி நின்று 2 பேரும் ஆடிட்டுருக்கீங்க? தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே கையில் இருந்த பிளேட்டு டமால்னு கீழே விழ இங்கே 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவள் அப்படியே ஷாக்கில் உட்காந்து அழ ஆரம்பித்தவ தான். மாமா ப்ளீஸ்மா, என் சொல்லல ஒன்றும் இருக்காது. இந்த பார், அது ஏதாவது ஃபேக் நியூஸாக இருக்கும். உனக்கு மீடியாஸ் பற்றி தெரியாதா? வியூஸ்க்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு போய் நீ உட்காந்து அழுதுட்ருக்கியா? நான் எனக்கு இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? அதான் அண்ணன் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆயிருக்காது, தயங்க வந்துடுவான். நீ ஏதாவது மறைக்கிறியா? சேச்சே, நான் எதுவும் மறைக்கலல்ல. தள்ளு, நான் நியூஸ் பார்க்கணும். ஃபோன் சொல்கிறேன்ல மச்சான். இதுக்கு மேலே அவளை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த நியூஸை பார்த்துட்டு அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கோவம். ஒரு பக்கம் தயங்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயம், இன்னொன்று ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்றது கோவம். எல்லாம் சேர்ந்து வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கவே ஆரம்பிச்சிட்டா. என்னடா பண்ணுறது இப்போது? என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குற? போய் நீ தான் சமாளிக்கணும். ஐயோ, வீடு ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக வாங்கி வச்சிருக்கேடா. இப்போ இவன் வேறு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. டேய், திங்ஸ் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா? டேய், என் தங்கச்சி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் தப்பான டிசிஷன் எதுவும் எடுக்க மாட்டா. அப்படி எடுக்காமல் இருந்தால் நல்லதுதான். ஸோ தங்கச்சிம்மா ப்ளீஸ்மா, கதவு தரையேன். மாட்டேன், திறக்க மாட்டேன். போன்னு சொன்னல. இப்போ நீ போறியா இல்லையா?
ப்ளீஸ்ண்ணே. நான் இருக்கிற கோவத்துக்கு நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஐயோ! டேய் இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் தெரியலடா. தயவுக்கு சின்னதா தலைவலின்னு சொன்னாலே உன் தங்கச்சி அவ்வளோதான். இப்ப இத வேற பார்த்துட்டா. இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாளோ தெரியலையே! ஆமா, தயம் கிளம்பியிருப்பானடா? வர்ற நேரம் தான். ஐயையோ! கரடி பையன் வர்ற நேரமா? போச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு ஜோலி முடிஞ்சுச்சு. என்னடா? டேய் ஆல்ரெடி அவ செம கோவத்துல இருக்கா. இதுல இவனையும் பார்த்துட்டா அவ்வளோதான். கத்தி கூப்பாடு போட்டுருவா. ஆமா மச்சான். ஐயோ! இத பத்தி யோசிக்கவே இல்லையேடா. டேய் அவ கோவம் குறையிற வரைக்கும் கரடி போய் அவன் கண்ணிலே படக்கூடாது. ஏதாச்சும் பண்ணு. ஏதாச்சும் பண்ணுனா என்னடா பண்றது? டேய் அவ இன்னைக்கு இங்க வரக்கூடாது. அ டேய் சொல்லி வாய மூடல வந்துட்டான்டா. என்னடா சொல்ற? அவன் கார் சவுண்ட் கேட்குது. ஓ! போச்சு, போச்சு, போச்சு. இன்னைக்கு எல்லாம் போச்சு. டேய் 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 தங்கச்சிய கூட அப்புறம் சமாளிக்கலாம். முதல்ல வாடா அவன பிளாக் பண்ணுவோம். என்னது பிளாக்கா? டேய் வீட்டுக்குள்ள வராம பிளாக் பண்ணணும்னு சொன்னேன்டா. ஓ அந்த பிளாக்கா? நான் வாட்ஸ்அப் பிளாக் நினச்சிட்டேன் மாப்ள. மூடிட்டு வாடா. ஐயோ! என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் வாசலுக்கு ஓடுறாங்க. இப்போ தயங்கம் வரான். கடவுளே! சரி உள்ள போவோம். மச்சான் 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 நில்லு நில்லு நில்லு. என்னடா நான் ஃபேஷன் வீக்குக்கு தான்டா போயிட்டு வரேன். இதுக்கு எதுக்குடா ஆரத்தி எடுக்கிறவங்க மாதிரி எனக்காக வாசலில் வெயிட் பண்ணுறீங்க? என்னது ஆரத்தி எடுக்கணுமா? ஆமாம் இவர் வீட்டோட மாப்பிள்ளை, இவனுக்கு ஆரத்தி வேறு. இவன் வேறு நேரங்காலம் புரியாமல். ஐயோ கடவுளே! என்னடா ஆச்சு? இப்போ எதுக்குடா 2 பேரும் நின்ன இடத்துல பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதை நீ கொஞ்சம் கேளு. என்ன? டேய் நீ இப்போ உடனே உன்னோட அப்பார்ட்மெண்ட் போ. நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா? நான் இங்கே தானே இருக்கேன். நான் எங்கே போகணும்? மச்சான் ஒரு 2 நாளைக்கு நீ ஜிமின் கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருன்னு சொல்கிறேன். அதுதான் ஏன் நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? டேய் அப்படி சொல்லலடா. இங்கே சிச்சுவேஷன் சரியில்லை, நீ போ. சங்கக்கா வேணாம், டென்ஷன் பண்ணாத, தள்ளு. எனக்கு ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்குது. இதில் மயிலை வேறு பார்க்கல, நான் போய் பார்க்கணும். டேய் அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு, அப்புறமா வந்து பார்ப்போ. டேய் இப்போ என்ன 2 பேரும் என்னை துரத்துலதே இருக்கீங்க? இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? என்ன உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது தெரியுமா தெரியாதாடா? டேய் அது ஜஸ்ட் பின்னாடி வந்த கார் என் காரில் லைட்டாக மோதி கார் தானே டேமேஜ் ஆச்சு. எனக்கு எதுவுமே ஆகலை. உன் முன்னாடி நல்லா தானே நிற்கிறேன். எப்போ நீ நல்லா தான்டா இருக்க. அந்த நியூஸை பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? மயில் பார்த்துச்சா? அது நான் தான் சொல்கிறேன் கிளம்புன்னு. டேய் எப்பட்றா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுப்பா என்ன போக சொல்கிறியா? அப்புறம் உன்னை பார்த்தா இன்னும் டென்ஷனாகி அழ ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையா? ஏற்கனவே அவள் அழ ஆரம்பிச்சு உங்கள் வீடையே 2 துண்டாக்கிட்டா. என்னடா சொல்கிறீங்க? ஆமாடா நல்லா பேசிகிட்டு இருந்தா. சடனாக நியூஸ் சேனலில் இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து அப்படியே வேறு மாதிரி ஆயிட்டா. வீட்டில் இருந்த எல்லா திங்ஸும் போட்டு உடச்சிட்டா தெரியுமா? அது மட்டும் இல்லை, டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே தான் உட்காந்துருக்கா, இன்னும் வெளியே வரல. அங்கே என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. ஏடா அவங்கள தனியாக விடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் இதை மட்டும் உக்கனே பேசு. டேய் நடந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் ஏதோ வேணும்னு போய் மோதின மாதிரி சொல்கிறேன். அது எனக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம்டா. கரெக்டு தான் மச்சான். ஆனால் இந்த மீடியாக்காரனுங்களுக்கு தான் வியூஸ் வேணும்னா எதை வேணாலும் சொல்லுவானுங்கள்ல. அவனுங்க வேற நியூஸில் போட்டு விட்டாங்க. அதுவும் நீ ஐடல் வேற பிரேக்கிங் நியூஸு.
சின்னதா உனக்கு தலைவலின்னு சொன்னாலே என் தங்கச்சி உட்காந்து ஊன்னு ஒப்பாரி வைப்பா. இது தெரிஞ்சா அவ என்ன ஆவான்னு உனக்கு தெரியாதா? சரி தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். டேய் வேணாம், பிரச்சனை பண்ணாத போ. டேய் அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நான் போணுன்றேன். நீ எதுக்கு என்ன தடுக்கிற? இத பாரு, என்ன ஆனாலும் சரி, அவ கோவத்துல என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவளை கம்ஃபர்ட் பண்ண நான் இருக்கணும். புரியுதா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வரேன். தயங்கு சொன்னா கேள்ற. போயிட்டான். இவனும் கேட்க மாட்டான், உன் தங்கச்சியும் கேட்க மாட்டான். 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுல மச்சான். என்ன நடக்க போதோ தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ தயங்குதான் ரூம் டோர் முன்னாடி போகலான்னு பார்த்தா ஹாலுக்குள்ளே என்டர் ஆக கூட முடியல. ஹால் ஃபுல்லாக கிளாஸ் பீசஸாக தான் இருக்குது. என்ன இது, ரொம்ப கோவமாக இருக்கா போலையே. இன்றைக்கி எப்படி சமாளிக்க போகிறனோ. ஐயோ, எனக்குன்னே பிரச்சனையை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ் பீசஸ்லாம் மிதிக்காமல் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். இப்போது போயிட்டு அந்த டோரை தான் நாக் பண்ணிகிட்ருக்கா. மயிலு, மயிலு, கதவை திறக்கிறியா? நான் தான். ஏய், நான் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போது நான் கான்சர்ட் முடிச்சுட்டு வந்தேன், நீ தானே ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நார்மலாக பேச ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கதவை தர, நான் தான் வந்திருக்கேன், உன் அண்ணா இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக டோர் ஓப்பன் ஆகுது. தயங்கம் அப்படியே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் முன்னாடி நின்னதுன்னா அதை பார்த்ததும் தரக்கு தூக்கி மாதிரி போட்டுருச்சு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ வேற, ஆனால் அங்கே நடந்த சீனே வேற மாதிரி இருக்கும். இப்போது அவனை பார்த்ததும் ஓடி வந்து பலார்னு ஒரு ஸ்லாப்பு. தயங்க அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அடுத்த செகண்ட் அவள் அப்படியே ஓடி போயிட்டு தயங்க ஹக் பண்ணி அவ்வளோ அழுதுருப்பா. ஹே, இப்போ எதுக்கு நீ உட்காந்து அழுதுட்ருக்க? எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நீ ஏன் பாரு, எனக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? நான் முன்னாடி நல்லா தானே இருக்கேன். ஏய், உன்கிட்ட தான் சொல்கிறேன், நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், இதை மட்டும் நீ வக்கனையாக பேசு. எனக்கு ஒரு கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹே, ரிலாக்ஸ், இப்போ எதுவும் ஆகலை. நீ நியூஸில் பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டுருக்கும்போது டிராஃபிக்கில் இன்னொரு கார் வந்து என் கார் மேலே மோதிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தயம். அது ஒன்றும் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடெண்ட். பட் என்னால் அப்படி பார்க்க முடியல. ஹே, என்ன சொல்கிற? அது எப்படி ஒரு ஐடலுக்கு ப்ரொடெக்ஷன் கூட கொடுக்க மாட்டாங்களாடா? அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம எங்கே போகிறோம், அது எந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும், சேஃபாக இருக்குமான்னு ஏன் அத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. உன் கார் பின்னாடி ஒரு கார் வர்றதை கூட நோட் பண்ண மாட்டாங்களா? அது என்னதான் நம்ம அலர்ட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்க தான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. இந்த பார்த்தேன் உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் என்னால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. நீ ஒரு ஐடலாக இருக்கலாம், பட் அட் த சேம் டைம் உன்னோட பர்சனல் லைஃப்பை நீ பார்க்க வேணாமா? அதுவும் இந்த ஒரு ஐடலாக நீ ஏர்ன் பண்ணுற எதுவுமே நீ மொத்தமாக உனக்குன்னு எடுக்கலையே, அது உன் கம்பெனிக்காகவும் தானே. அப்போது அவங்க தானே உனக்கான சேஃப்டியெலாம் கொடுக்கணும். நீ சியோலில் இருக்கும்போதும் உனக்கு சேஃப்டி இல்லை. இப்போது இன்னொரு ஊருக்கு கான்சர்ட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. இப்போது
சரி, ஃபேஷன் வீக் இருக்குன்னு நீ அங்கே போனால் அங்கேயும் பிரச்சனை. ஏன் இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடந்திருக்கு. உனக்கு, ஜிகே அண்ணாக்கு, ஜிமின் அண்ணாக்கு, எல்லாருக்கும். உங்கள் 7 பேருக்கும் எப்போவாவது ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை பற்றி யாரும் எதுவும் பேசல. ஆர்மிஸ் ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ண மட்டும் அப்போ தான் உன் கம்பெனியில் ஆக்ஷனே எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க? அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஐடலை கேர் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தோணாதா? சரி, சியோல் சொந்த ஊர், அதனால ஓகே. அது நம்மளோட ஏரியான்றதுனால ஓகே. ஆனால் நீ இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறல, அப்போது அங்கே உனக்கு எல்லாமே சேஃபாக இருக்கான்னு இவங்க தானே செக் பண்ணணும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரெவென்யூஸ் மட்டும் அவங்களுக்கு வேணும். ஆனால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஹே, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? இது பாரு தேவம், மற்றவங்க மாதிரி எதையுமே நான் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. மற்றவங்களுக்கு வேணால் நீ ஐடலாக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நீ எல்லாமே எனக்கு நீ மட்டும்தான். அது உனக்கே நல்லா தெரியும். என்னோடய கம்ஃபர்ட் ஜோன், என்னோடய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கும் யூ ஆர் த மெயின் ரீசன். தெரியும்ல? ஹே, எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? அந்த நியூஸை பார்த்த அந்த நிமிஷம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு? அதான் ஒன்றும் இல்லைல்ல. ஏண்டா, நீ எதுவும் ஆகலைன்னு பேசிகிட்ருக்க. நான் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு பேசிகிட்ருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? சரி, கோவப்படாத. ஆமாம், கோவப்படாமல் சார் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. சரி, நீ முதல்ல வா. எங்கே கூப்பிட்டு போகிற? நீ வெளியே வான்னு. என்னது, ரூம்லேயும் எல்லாம் உடஞ்சிருக்கு, ஹால்லேயும் எல்லாம் உடச்சி போட்டிருக்க. உன் நல்ல நேரம் நீ என் பக்கத்தில் இருந்த. இல்லைனா உன் மண்டையை தான் உடச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக இதெல்லாம் உடச்சிட்டேன். வட்டிப்பாவி, இப்போ கூட எனக்காக நீ ஃபீல் பண்ண மாட்டியா? டே, உன்னால தாண்டா உட்காந்து அழுதுட்ருக்கா. ஐயோ, இவன் வர மாட்டானா? அப்பா, தங்கச்சியை சொன்னோன்னு அண்ணனுக்கு பொத்துட்டு வருது. டே, அவளை பற்றி உனக்கு தெரியும், அவள் இவ்வளோ சென்சிட்டிவ்னு. அதுவும் உன்னோட விஷயத்தில். தெரியும்டா, நல்லாவே தெரியும்ல. இது பாருமா, இல்லை, நடந்தது நடந்துடுச்சு, அதை பற்றி பேச வேணாம். இனிமேல் நான் சேஃபாக இருக்கேன். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறேன். இது பார், ட்ரை பண்ணுறேன்னா கிடையாது, நீ சேஃபாக இருக்கணும். நீ மட்டும் இல்லை, நீங்கள் 7 பேரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் இங்கே நல்லா இருக்க முடியும். சரி விடு, எனக்கு வேறு பசிக்குது. நான் எதுவும் சாப்பிடல. சாப்பிடக்கூட இல்லையா? ஆமாம், ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன்ல. உன்னை எதால் அடிக்கிறதுனே தெரிலடா. என்கிட்ட மட்டும் டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியது. இரு, அண்ணா ஏதாவது செஞ்சு வச்சுருக்கோம், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது சாராக்கு அப்போ தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தேவ், ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, ரீசெண்டாக நீயும் அண்ணாவும் பண்ண ஒரு லைவ் பார்த்தனே. ஐயோ, லைவை பற்றி கேட்குறாளே, அதில் வேற உளறி வச்சுருக்கேனே. என்ன லைவ்மா? நாங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கோமே. அண்ணன், உன் மச்சானை காப்பாற்ற ட்ரை பண்ணாத, தங்கச்சியை பற்றி தெரியும்ல. ஆமாம். ஏண்டா, உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கூட நீ யார்கிட்டையும் சொல்லலைல்ல? அது விடமையில் அது சொல்லணும்னு தோணல. அதுவும் நான் சொன்னால் கண்டிப்பாக ஆர்மிஸ் ஹர்ட் ஆவாங்க. ஓ, ஆர்மிஸ் ஹர்ட் ஆவாங்கன்னு சார் சொல்லலை. ஏண்டா, எங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நீ எல்லா விஷயமும் பண்ணுற. ஆனால் உன்னை கேர்ஃபுல்லாக உனக்கு பார்த்துக்க தெரியாதா? இப்படி தான்
ஹியாண்டன் போனப்போவும் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு 2 months டைம் ஆச்சு. அது கூட பரவாயில்ல. ஆனால் 2 இயர்ஸாக உனக்கு அந்த ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்பட்றா எல்லா பெயினையும் வச்சுட்டு உன்னால் சந்தோஷமாக நடிக்க முடிஞ்சுது? இது பாரும்மா இது, நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறத விட உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆமாம் தயம், நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கிற. ஆனால் உன்னை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. உன்னோட ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, சேட்னஸை ஷேர் பண்ணவும் தான் நான் ஆர்மிஸ் எல்லாருமே இருக்கோம். பட் அதை ஏன் நீ பண்ணவே மாட்டேங்கிற? அது விட நல்ல விஷயத்த பேசலாம். இந்த மாதிரி விஷயத்த பேசி இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதாண்டி சொல்லலை. அவனா இதை மட்டும் சொல்லிடு. உன்னை வச்சுட்டு என்ன பண்ண போறேனோ தெரியல. ஆ தயங்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆ சொன்னாதாண்டா தெரியும். அது தங்கச்சி இன்னைக்கு என்ன ஒன்று குனி வச்சு கும்மாங்குத்து குத்திட்டாளா என்ன? சே போடா, எப்போ பார்த்தாலும் அவகிட்ட அடி வாங்குற சீன் தான் எனக்கு கொடுப்பியா? இது வேற ஒரு மேட்டர். வேற ஒரு மேட்டரா? என்னடா சொல்கிற? அது இன்னைக்கு என்ன தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டாளா? அண்ணான்னு கூப்பிட்டாளா? இதுக்கு தான் இவ்வளோவா? டேய், நானும் பார்க்குறேன்டா. ஒரு எவ்வளோ கூட அவள் இந்த அண்ணனை கூப்பிடலடா, இதில் கூப்பிட்டுட்டா. நீ எவ்வளோ ஆனந்தமாக இருக்க தெரியுமா? ஐயோ, 32 பல்லு தெரியுது, மூடு. சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. எங்கடா விரட்டுற? நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும். சோடி வந்ததும் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்றீங்க. ஒன்றா இந்த ஹீரோஸ்லாம் இப்படி தாண்டா இருக்கீங்க. அதான் தின்ட்டல்ல, மூட்டு கிளம்பு. மச்சான் ஜேகே, நீ வரல? எனக்கூட வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு? அவன் என் தங்கச்சி கூட இருக்கா. அப்போ நான் ஏன் ஆள் கூட இருக்கணும்ல? அப்போ நீ பப்ளுவை பார்க்க போகிற? எஸ் அஃப்கோர்ஸ். மச்சான், கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட். இப்போ எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்கிற? அது ஒன்றும் இல்லை, நானாச்சும் உன் தங்கச்சிக்கிட்ட அப்பப்போ ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். நீ கான்செப்ட்டுன்னு அலைஞ்சிட்ருக்க. இன்னொரு பக்கம் ரீசெண்டாக மாப்பிள்ளை ஒரு வீடியோ போட்டல. என்ன வீடியோ போட்டேன்? அதான்டா, ஹோட்டலில் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தியே. அது மச்சான் லைவு. அதே தான். நான் ஃபேஷன் வீக்கு போனேன் அதே டைமில் நீ லைவ் வந்து ஒரு சம்பவம் பண்ண பற்றியா? அது சம்பவத்தை பார்த்துட்டு என் தங்கச்சி உனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்காளாம். போ போயிட்டு தொடப்புக்கட்டை முறம் என்னெல்லாமோ எடுத்து வச்சுருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். அவள் தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்து போகிறா. நீ நல்லா வாங்கிட்டு வாடா. டேய், என்னடா பயமுறுத்துற? பப்ளு அவ்வளோ கோவமாக இருக்கா? சேச்சே, நீ வந்தவொடனே உன்னை மடியில் தூக்கி வச்சுக்க வந்துடுற அளவில் இருக்கா. போ. டேய், காப்பாத்துறா கரடி. உன் தங்கச்சி அடிக்கும்போது நீ என்னை காப்பாற்றினியா? அது மச்சான், இது அவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் இல்லை. அதனால உங்களுக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் 3வது மனுஷன் நான் வரக்கூடாது. ஓ, நாங்கள் லவ்வர்ஸு, அதனால நீ எங்களுக்கு நடுவில் வரமாட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ், லவ்வர்ஸ்குள்ளே நாங்கள் வரக்கூடாதுப்பா. அதே மாதிரி நாங்களும் லவ்வர்ஸ்க்கு நடுவில் வரல. நீ போய் என் தங்கச்சிக்கிட்ட தொடப்பட்டு அடி வாங்கப்போ. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு டமால்னு கதை ஓப்பன் ஆக எல்லாரும் ஷாக் ஆடியே திரும்ப. இப்போ தான் நம்ம கெஸ்ட் என்ட்ரி. ஐயையோ, பப்ளுவா? இவன் இங்கே வந்தா? டே மச்சான் காப்பாத்துறா. மயிலு, நீ ஏதோ சாப்பிட்ணுன்னு சொன்னல, நம்ம போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் சாரா வெளுத்துட்டு ஓட, இன்னொரு பக்கம் ஜீவனா, மச்சான் எனக்கு வேற தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நானும் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன், நீ பாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் 2 பக்கமாக போக இப்போ ஜங்குக்கு மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டான். ஐயோ, வருகிறாளே, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா,
மச்சான் வந்து வெளிய போயிட்டு வந்தானா, அதான் பசிக்குதுன்னு சொன்னான். தோசை ஊத்தி குடுத்துட்டு இருக்கேன். ஆ நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கல. அங்க என்ன பண்ண? அ நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையேம்மா! நீ எதுவுமே பண்ணல? ச்சே! நான் எதுவும் பண்ணல. பண்ணல? ஒரு நிமிஷம். ம். இது யாருன்னு பாரு. பப்ளு சத்தியமா சொல்றேன். இது நானே இல்ல. இவனும் மார்ஃபிங் பண்ணிட்டான். மார்ஃபிங் பண்ணிட்டானா? ஏன்டா 7 வருஷமா உன் கூட இருக்கனே! இந்த முகரக்கட்டை எனக்கு தெரியாதா? ஆ? நீ வீட்ல இருக்கும்போது எப்படி இருப்ப? வெளியில போனாலும் எப்படி இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆ? அதுவும் எங்க அண்ணன் கூட வீடு எவ்வளோ அழகா கட்டி வச்சிருக்கான் தெரியுமா? நீ வீட்ட கூட மாஃபியா ஸ்டைல்ல கட்டுனது கூட பரவால்ல. ஆனா இது வீடா இல்ல பாரான்னு கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சரக்கு பாட்டிலும் க கிளாஸுமா வாங்கி வச்சுட்டு என்கிட்டயே பச்சை புள்ள மாரி நடிக்கிற பாத்தியா? இதெல்லாம் உனக்கு நடிக்கவே வரல. ஆ? அதுவும் என்கிட்ட நீ பொய் சொல்லி எதுவும் ஆகப் போறதில்ல. மூடிட்டு நில்லு. அ பப்ளு அது ஒண்ணும் இல்ல பப்ளு. அ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்றதுக்கு அதான். சரி, லைவ் வந்தது தான் வந்தேன். உன்கிட்ட ஃப்ரீ ஷோ காட்ட சொன்னாங்களா? ஏன்டா ஒரு சட்டை கூட இல்லாம விளையாடுறப்ப, ஆ மேல ஜாக்கெட்ட மட்டும் போட்டு ஷர்ட் போடாம ஃப்ரீ ஷோ காட்டுறியா? ஐயய்யோ! அது வேற படுத்தனாலும் ஹே பப்ளு அது வந்து அது அது அ ஹோட்டல்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சும்மா. அதான் கொஞ்சம் காத்தோட்டம். காத்தோட்டம் தானே! இன்னைக்கு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு அப்படியே ஜிகேவ தொரத்த, இத 3 பேரும் நின்னு அ ஐ மீன் 3 பேரும் வந்து மேல பால்கனியில நின்னுட்டுருப்பாங்க. ஸோ அங்க நின்னுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டுருக்காங்க. டேய் நாசமா போறவனுங்களா, மச்சானுங்களா இருந்துட்டு 2ம் உட்காந்து எப்படி வேடிக்கை பார்க்குது. தங்கச்சிம்மா நீயாவது அண்ணன காப்பாத்தேன். சாரிண்ணே. என்னால முடியாது. அ அ இது உங்களுக்குள்ள பர்சனல் விஷயம். அ அப்புறம் என் ஆளு வேற ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர்லேருந்து வந்திருக்கா. அ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல, ஆஹ என்ன பாசமலரும் போயிருச்சு. ஐயோ! ஒரே அசிங்கமா போச்சே. இத பார் நீ பண்ண வேலைக்கு யாருமே காப்பாத்த மாட்டாங்க. அதுவும் அண்ணி காப்பாத்தவே காப்பாத்தாது. ஏன்னா, நீ பண்ண அலப்பறைய எனக்கு போட்டு விட்டதே அண்ணி தான். அட கொள்ள கத்திரிக்கா! அண்ணனுக்கு நீயே பாதகம் பண்ட்டியா? சாரிண்ணே. அது தெரியுது. டேய் போங்கடா 3 பேரும். அ நீ என்னடா சொல்றது? இது எங்க ஸ்டோரி. நாங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நிப்போம். ஆ தங்கச்சிம்மா, அ இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமாண்ணே. ஆனா இப்போதைக்கு பாடுற மூட்ல இல்லண்ணே. ஆல்ரெடி அழுது அழுது டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இங்க பப்ளு, ஜேகேவ தூக்கி போட்டு மிதிக்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சு, இப்ப எல்லாரும் ஹால்ல உட்காந்து ஒண்ணா பேசி சிரிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. ஓகேடா. இத நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு தெரியல. நெறைய பேர் கேட்பீங்க, எதுக்காக அந்த இன்சிடென்ட்? நான் வந்து ஒரு இத வியூஸ்க்காகவோ, இல்ல வேற எதுக்காகவும் எடுக்கல. ஒரு ஆஸ் அன் ஐடலா அ ஆஸ் அ ஃபேன் கேர்லா எனக்கு வந்து ஆர்மி கேர்ள் எனக்கு நம்மளோட ஐடல்ஸ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட சேஃப்டி ஏன்னா நம்மள ஹாப்பியா வச்சுக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க சேஃபா இருந்தா நாமளும் சேஃபா இருப்போம். அவங்க சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம சந்தோஷமா இருப்போம். ஸோ அவங்க 7 பேரும் சேஃபா இருக்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற இதில தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க என்னதான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏன் ஹைப் பேச மாட்றாங்கன்னு தெரியல. ஆர்மிஸ் கொஸ்டின் ரைஸ் பண்ணா தான் அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஹர்ட் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. பாய். லவ் யூ.